ஒரு ஃபேமிலி வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு மூத்த மகள் நல்லா ஆலயத்தில் போய் நல்ல ஒரு ஆராதனை செய்வாளாம், நல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அந்த மூத்த சகோதரியோட சகோதரி அவங்களும் வந்திருந்தாங்க. என்னுடைய மூத்த குமாரத்தி நல்லா ஸ்பிரிச்சுவலா இருந்தா பிரதர், ரொம்ப பயங்கர ஸ்பிரிச்சுவல். நாங்க எதிரே பார்க்கல. அவளுக்கு கல்யாணம்ன்றது ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். கல்யாணம் அடுத்த நாள் காலையில திடீர்னு சொல்லி முந்தின நாள் மதியானம் ஆளை காணோம். நாங்கள் அவமானப்பட்டு போயிட்டோம். இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு. வேற ஒரு நபர், கிறிஸ்துவை அறியாத ஒரு நபரோட அவ சென்றுட்டா. அப்போ 6 மாதம் என்னோட பேசல. மறுபடியும் பேசினா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கலம்மா, நான் எப்படிதான் வந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொன்னாலாம். 2வது மறுபடியும் இனி நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டிலயா கேட்டில் ஒரு பொம்மை மாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் வீட்டுக்குள்ள பொம்மை கிடக்கும். அம்மா சொன்னாங்க, எப்படி நடந்தது? அவ அப்படியாப்பட்டவள இல்லை அப்படின்றாங்க. நல்ல ஸ்ட்ராங்கா இருந்த பொண்ணு எப்படி போனானே தெரியல. என் 2வது பிள்ளைக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ்டர்னு அழுதாங்க. எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு அவங்க சொல்லும் பொழுது. வேதனை. ஏன்னா நானும் ஒரு தகப்பனா இருக்கேன் இல்லையா, ஒரு வேதனை. அவங்களுக்காக கரிசனையோடு ஜெபிச்சு அனுப்பினேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில இல்லை அப்படின்னா சாத்தான் நம்மளை தாக்குவான். தேவனை அறிகிற அறிவை ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார், பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்தார். ஆனால் அங்க ஏதோ ஒரு காரியத்தில் இச்சை அடக்கம் இல்லாதனால அந்த அம்மா விழுந்து போனாங்க. தேவனை அறிகிற அறிவை யோசேப்பாயாவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அவர் சரியாக ஓடினார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து கிருபை வைத்தார். இன்னைக்கு கர்த்தர்ட்ட நம்ம கேட்க வேண்டியது கிருபைங்க. கிருபை வைங்க ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்கள் மேல நீங்க என்ன பண்ணுங்க, கிருபை வைங்க. அந்த கிருபையை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார்.